வெல்கம் டு அம்மா வீட்டு கிச்சன். இன்றைக்கி தேங்காய் சட்னியும் முட்டை தோசையும் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், 2 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லை, தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு தான் அரைக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது சட்னி அரைச்சாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கொஞ்சம் பொரியும், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ தாளிச்சாச்சு. இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேங்காய் சட்னி நமக்கு ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம முட்டை தோசை ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இதில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போது முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்குவோம். இதில் லைட்டாக கொஞ்சோண்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது நல்லாயிருக்கும். இதை லைட்டாக தடவி விட்டுக்கலாம். அப்படி 1 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்து இந்த சைடெல்லாம் செவந்து வரும். இப்போது நல்லா வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். லைட்டாக பரட்டி போகிறதுனால அப்படி போட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை தோசை ரெடி. இது மாதிரி இன்னொன்று சுட்டுக்கலாம். இப்போ அடுத்த தோசையும் சுட்டாச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு ஹெல்த்தியான முட்டை தோசை ரெடி. இப்போ இது கூட தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். கூடவே நேற்று வச்ச சாம்பாருங்க, அதுவும் வச்சுக்கிறேன். முள்ளங்கி கேரட் சாம்பார். இதை அப்படி எடுத்து சட்னிலையும் சாம்பார்லேயும் அப்படி தொட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அம்மா வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.